கண் திறந்த காமராசரின் பிறந்த தினம். அதனால் அவரது பெருமைகளை பறைசாற்றும் விதமாக பார்ப்போற்றும் பகலவன் என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதனைகளால் உலகம் வேந்தர் தலைவர் தான் காமராசர். கர்ம வீரரின் புகழை பார்ப்போற்றும் என்னாலும் அவரை பற்றி பேச எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமை அருமை. எனக்கும் வாய்ப்பு கிடைத்ததற்கு மனமகிழ்கிறேன். 72 ஆண்டுகள் வாழ்ந்த எல்லோருடைய மனதிலும் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மன்னர் காலத்தை எப்படி வென்றிருக்கிறார், என்ன பெரிய சாதனையை சாதித்திருக்கிறார். உலகமெல்லாம் அவரை நினைக்கும் அளவிற்கு தான் படித்ததற்கு ஒரு ஞான தந்தையாக இருந்து ஒரு தலைவனை எண்ணி வணங்குகிற நாள் தான் பெருந்தலைவர் காமராசருடைய பிறந்த நாள். சரி, எனக்கு ஒரு சந்தேகம். பள்ளி படிப்பை கூட முடிக்காத ஒருவர் கல்விக்கு எப்படி இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்? விருதுப்பட்டியில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த காமராசர் போதிய படிப்பை இல்லாமல் துணிக்கடையிலும் மரக்கடையிலும் வேலை பார்த்த அவரின் அயராத உழைப்பு, அறம் சார்ந்த அரசியல் படிப்பறிவை விட அனுபறிவால் பல கல்வி திட்டங்கள் கொண்டு வந்தார். வலிமை இருந்தும் எளிமையோடு செயலாற்றிய பெருந்தலைவரை உலகமே வாடித்து பார்த்தது. ஆமாம் ஷர்லின், அவருக்கு அரசியல் ஆர்வம் எப்படி வந்தது? வறுமையால் பல வேலைகளில் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அவருக்கோ தேசிய பொதுக்கூட்டங்களிலும் விடுதலை போராட்டங்களிலும் கலந்து கொள்வதில் தான் ஆர்வம் இருந்தது. இதுவே தனது 16ஆம் வயதில் 1919 அரசியலில் நுழைந்து காங்கிரஸ் கட்சியை கரம் பிடித்தார். 56 ஆண்டுகள் அரசியல் பணி, இதில் 9.5 ஆண்டுகள் ஆட்சி பணி, 9 ஆண்டுகள் சிறை என தன் வாழ்க்கையை தேசத்திற்கு செலவிட்டார் பெருந்தலைவர் காமராசர். இப்படிப்பட்ட மனிதரை எப்படி பாராட்டுவது? இவரின் புகழ் ஏராளம். தோல்வியை மேலும் சொல்ல அவரின் பயணத்தை. காமராசர் அனைவருக்கும் இலவச கல்வி, இலவச பாட புத்தகம், சீருடைகள், மூடப்பட்ட பள்ளிகள் திறப்பு, புதிய 16,000 பள்ளிகள் தொடக்கம், இரவு பாடசாலை, முதியோர் கல்வி என சொல்லிக்கொண்டே போகலாம். கல்வியறிவை மாணவர்களுக்கெல்லாம் இலவசமாக கொடுத்ததால் தான் படிக்காத மேதை பெருந்தலைவரை கல்வி கண் திறந்தவர் என்று அழைக்கின்றோம். அவருடைய திட்டங்களை பற்றி எனக்கு தெரியுமா? சொல்கிறேன், கேள். நிறுத்துமா, இதை நான் சொல்கிறேன், நீ கேள். நாட்டில் பசி, பட்டினி, வேலை இல்லாத திண்டாட்டம் இதெல்லாம் ஒழிக்க வேண்டுமே என்று யோசித்து காலி இடங்களில் தொழிற்சாலைகளை மாட்டினார். திருச்சியில் பெல், சென்னையில் ICF என்ற ரயில் பெட்டிகள் தயாரிக்கும் தொழிற்சாலை, HVF என்ற கனரக வாகன தயாரிக்கும் தொழிற்சாலை என பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார். தொழிற்கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். ஏழைகளுக்கென்றால் என்ன வேண்டுமானால் செய்வேன் என்பவர் அல்லவா அவர். தமிழகத்தில் பல அணைகள், 7000க்கு மேல் மின்சார விளக்குகள், சாலைகள் என பல திட்டங்களை கொண்டு வந்தார் பெருந்தலைவர் காமராசர். அருமை. அவரை ஏன் கிங்